நீங்க செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல ஓல்ட் மாடல் ஆப்பிள் ஐபோன்ஸை வாங்கலாம்னு இருக்கீங்களா? அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செய்யற மிஸ்டேக்ஸ் என்னன்னா, அவங்களால அதிக காசு கொடுத்து இப்ப இருக்க நியூ மாடல் ஐபோன்ஸை வாங்க முடியாத பட்சத்துக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி வெப்சைட்லயோ ஒரு ஓல்ட் மாடல் ஐபோன்ஸை வாங்கலாம்னு சொல்லி நம்பி வாங்குறாங்க. அதுல பெஸ்ட் என்ன ஒஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த போன்ஸ்ல அப்படி பெஸ்டா என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி நானும் ஐபோன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேணா வச்சுக்கலாம். மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இந்த ஒஸ்டா பார்க்க போறது பேட்டரி. பேட்டரின்னு பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் நிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். அப்படியே அந்த 2 மணி நேரம் நின்னாலும் போன் ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. இந்த போன்ஸை வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னதான் செகண்ட் மார்க்கெட்ல 100% பேட்டரி ஹெல்த் இருக்கு அப்படின்னு சொல்லி சேல் பண்ணாலும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் தான். மேக்ஸிமம் 6 7 7+ 8 சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய போன்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேல் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப இருக்க ஆஃபர் சேல்ல ஒரு பிளிப்கார்ட்டோ இல்ல அமேசான் ஆஃபர் சேல்ல வர ஒரு 15 14 அப்படி இல்லைன்னா 16 இந்த மாதிரிக்கான ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன அந்த ஒஸ்டான விஷயத்துல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வாங்கலாம்.